ஒரு எறும்புக்கும் கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம்? எப்போதாவது யோசித்ததுண்டா? திருக்குரானில் 27வது அத்தியாயமான சூரா அன்-நம்ல் அல்லாஹ் ஒரு மர்மத்தை ஒளித்து வைத்திருந்தான். அது 1400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. படை வீரர்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் சொன்னது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜினூதுஹு. சுலைமானும் அவரது படைகளும் உங்களை உடைத்து ஹத்தமா விடாமல் இருக்க. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு மனிதன் காலால் மிதித்தால் உடல் நசுங்கத்தானே செய்யும். எறும்பு ஏன் உடைக்கப்படுவோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது? பல நூற்றாண்டுகளாக மொழியியலாளர்கள் நசுங்குதல் என்பதற்கு பதில் ஏன் உடைத்தல் என்ற வார்த்தை இங்கே வந்தது என்று விவாதித்து வந்தார்கள். ஆனால் நவீன மைக்ரோஸ்கோப்புகள் வந்த பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது. பூச்சியியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள், எறும்பின் உடலில் எலும்புகள் கிடையாது. அதன் முழு உடலும் எக்ஸோஸ்கெலிட்டன் எனப்படும் வெளிப்புற கூட்டால் ஆனது. இந்த கூடு கைட்டன் என்ற ஒரு வேதிப்பொருளால் ஆனது. இது கிட்டத்தட்ட கண்ணாடி இழை அல்லது பீங்கான் போன்ற ஒரு திடமான பொருள். இதன் மீது அழுத்தம் கொடுத்தால் அது வளையாது அல்லது நசுங்காது, மாறாக கண்ணாடி போல சிதறி உடைந்து போகும். அடுத்து அந்த எறும்பின் பாலினத்தை பார்ப்போம். குரான் சொல்கிறது, காலத் நம்லத்துன். அரபியில் கால என்றால் அவன் சொன்னான், காலத் என்றால் அவள் சொன்னாள். அல்லாஹ் இங்கே பெண் பாலையை பயன்படுத்துகிறான். பல காலம் மக்கள் நினைத்தார்கள், எறும்புதானே, இதில் என்ன ஆண் பெண் என்று. ஆனால் இன்று அறிவியல் சொல்கிறது, ஒரு எறும்பு புற்றுக்குள்ளே ஒரு மாபெரும் இராணுவ கட்டுப்பாடே இருக்கிறது. இதில் ஸ்கவுட் ஆண்ட்ஸ் எனப்படும் ஒற்று பார்க்கும் எறும்புகள்தான் கூட்டத்திற்கு வழிகாட்டும். இவை அனைத்துமே பெண் எறும்புகள்தான். ஆபத்து வரும்போது அலாரத்தை ஒலிக்கச் செய்வதும் இந்த பெண் எறும்புகள்தான். என்ன ஒரு துல்லியம் பார்த்தீர்களா? மன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவை மற்றும் விலங்குகளின் பாஷை தெரியும். அவர் அந்த எறும்பு சொன்னதை கேட்டு சிரிக்கிறார். ஃபதபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா. அவர் ஏன் சிரித்தார்? அந்த எறும்பு பயந்து போய் ஓடும்போது கூட வஹும் லா யஷ்உரூன், அதாவது அவர்கள் அறியாத நிலையில் என்று சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த ஒரு இறை தூதர். அவர் வேண்டுமென்று எங்களை மிதிக்க மாட்டார், தெரியாமல் மிதித்து விடுவார் என்று அந்த எறும்பு சான்றிதழ் கொடுக்கிறது. ஒரு சிறிய உயிருக்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீதியின் மீது அத்தனை நம்பிக்கை. நண்பர்களே, ஒரு நுண்ணோக்கி கூட இல்லாத காலத்தில் ஒரு பூச்சியின் உடல் அமைப்பு கண்ணாடி போன்றதென்றும் அந்த சமுதாயத்தை வழிநடத்துவது ஒரு பெண் எறும்பு என்றும் குரானால் எப்படி சொல்ல முடிந்தது? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம். நம்முடைய அத்தாட்சிகளை உலகின் கோடிகளிலும் அவர்களுக்குள்ளும் நாம் காட்டி வருவோம் என்று. ஒரு சிறிய எறும்பின் மொழியை கேட்டு அதற்கு பதில் தரும் இறைவன் நம்முடைய கவலைகளையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயம் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்த முறை நீங்கள் ஒரு எறும்பை பார்த்தால் அதன் உடலுக்குள் இருக்கும் அந்த அற்புதம் உங்களை சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வைக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அல்லாஹ் நம் அறிவை விசாலப்படுத்துவானாக. ஆமீன்.